வணக்கம். ஜூன் 6ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க. மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் நேற்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. 8வது முறை தொடர்ச்சியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 2.25%லேருந்து 2% குறைச்சிருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைச்சிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க். ஆர்பிஐ இன்னைக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. காலையிலே நம்ம தனியாக ஒரு வீடியோவை பார்த்துருந்தோங்க. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க ஆர்பிஐ. பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்கன்னு. எஸ்பிஐ அவங்களுடைய ரிப்போர்ட்டில் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்கன்றதையும் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இப்போ குறைச்சிருக்காங்க ஆர்பிஐ. ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க. இந்த கேலண்டர் இயர்லேயே 3வது முறையாக அவங்க தொடர்ச்சியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. இப்போ ரெப்போ ரேட் 5.5%. ஸ்டான்ஸை மாற்றிருக்கிறாங்க. முன்னே அகாமடேட்டிவாக இருந்தது, இப்போ நியூட்ரலாக மாற்றிருக்கிறாங்க. அதனால் ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதத்தில் ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருவாங்கன்றது தான் பெரும்பாலான வல்லுநர்கள் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக கோடெக் மஹிந்திரா பேங்க் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஆட்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். அவங்க சொன்னது இதுதான், ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதத்தில் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. லிக்விடிட்டி குறித்தும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18ல் சொன்னது 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்கன்றதான் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைச்சிருக்காங்க. 4% இருந்த சிஆர்ஆர் 3% குறைச்சிருக்காங்க. இதனால் 2.5 லட்சம் கோடி ரூபாய் லிக்விடிட்டி ஏற்படும் வங்கிகளுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ இப்போ சொல்லியிருப்பது 3.7% இருக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க. முன்னே அவங்க சொன்னது 4%. ஸோ இன்ஃப்ளேஷன் குறையுன்ற மாதிரி தான் இப்போ ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2027க்கு அவங்க கொடுத்திருப்பது 4.5%. நிதியாண்டு 2026 ரியல் ஜிடிபி 6.5%. முன்ன என்ன சொல்லியிருந்தாங்களோ அதுதான் மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே விட்டுருக்கிறாங்க. மத்திய அரசு பாரத் பிராண்ட் ப்ராடக்ட்ஸை இப்போ அவங்க தொடர போகிறது இல்லை அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலை கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக, ஃபுட் இன்ஃப்ளேஷன் கீழே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் 1.78%. போன வருடம் 8.7% இருந்தது. 2023-24 தான் அவங்க இதை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறாங்க. பாரத் பிராண்ட் ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் கம்மியான விலைக்கு அவங்க அந்த பாரத் பிராண்ட் ப்ராடக்ட்ஸை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தொடர போகிறதில்லை, அதை நிறுத்துறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் யூஎஸ் அதிபர் ஜி பிங் தொலைபேசியில் பேசியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 90 நிமிடங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. நல்லா போயிருக்குன்னு ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது பாசிட்டிவாக இருந்திருப்பதாக. என்ன பேசியிருக்காங்கன்றது சரியாக தெரியலைங்க. அவங்க 2 நாடுகள் இடையே இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசியிருக்கிறாங்க. அதே போல் சைனா ரேர் எர்த் எக்ஸ்போர்ட்ஸை நிறுத்துறாங்க, கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கன்ற செய்தி இருந்தது. அது குறித்தும் பேசியிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவில் வேலையின்மைக்காக அவங்க வாங்கும் அந்த பயன்களுக்கான விண்ணப்பங்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். அந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்க சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதற்கான அப்ளிகேஷன் அதிகரிச்சிருக்க எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு இவ்வளோ அதிகமாக வந்தது இந்த முறை தான். 8000 உயர்ந்திருக்கு. 2,47,000 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 2,35,000 விண்ணப்பங்கள். ஸோ அந்த விண்ணப்பங்கள் அதிகரிச்சிருக்கு. ஸோ வேலையின்மை அதிகரிச்சிருக்குன்றதான் புரிந்து கொள்ள முடியுது. யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பவல் இடையே இருக்கக்கூடிய விரிசல் மறுபடியும் அதிகரிக்குது. முன்னே நம்ம பார்த்துருந்தோம் 2 தரப்பினர் இடையே கொஞ்சம் முரண் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ ட்ரம்ப் மறுபடியும் பவல் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விரைவில் குறைங்கன்றதான் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஜாப்ஸ் டேட்டா வெளியாகி இருக்கு. தனியாருக்கான ஹையரிங் டேட்டாவும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. மே மாதத்தில் 37,000 பேருக்கு மட்டும் தான் தனியார் இந்த செக்டரில் வேலை புதிதாக கிடைச்சிருக்கு. மார்ச் 2023க்கு பிறகு இவ்வளவு கம்மியாக வந்திருக்கிற டேட்டா இந்த மே மாதத்தில் தான். அதனால் மறுபடியும் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் பவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மறுபடியும் முன்வைத்திருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டெஸ்லா தலைவர் எலான் மஸ்க் இடையே பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க. 2 தரப்பினரும் வார்த்தை போரில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. டெஸ்லா நேற்று 18% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இலான் மஸ்க் பல குற்றச்சாட்டை அடுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விமர்சனங்களும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதற்கு இலான் மஸ்க் தான் காரணம்னு சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லாம ஒரு புது அரசியல் கட்சிய துவங்கலாமான்ற எண்ணத்துல இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ் தளத்துல இது குறித்து ஒரு போல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு எலான் மஸ்க். எலான் மஸ்க் ஒரு படி மேல போய் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப அவருடைய பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும். இப்ப துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ அதிபராக்க வேண்டும்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்பும் அவர் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வைத்துக்கிட்டு இருக்கிறார் எலான் மஸ்க் மீது. அது மட்டும் இல்லாம அரசு கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $22 பில்லியன் கான்ட்ராக்ட் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு இருக்கு. அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற நிறுவனம் எலான் மஸ்குடையது தான். ஸோ அது இப்போ அபாயத்துல இருக்கு. அது ரத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல அப்டேட் குடுத்திருக்கிறாங்க. Flipkartக்கு ஆர்பிஐ என்பிஎஃப்சி லைசென்ஸ் வழங்கி இருக்கிறாங்க. இந்தியால இ-காமர்ஸ் நிறுவனத்துக்கு இதுதான் முதல் தடவையா அவங்க குடுத்திருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லிருந்து கிடைத்த ஒரு தகவல். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18லிருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஃபியூச்சர் ஜெனரலி லைஃப் மற்றும் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல 24% ஸ்டேக், தலா 24% ஸ்டேக் வாங்க இருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குன்னு பெர்ன்ஸ்டைன் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு பிடித்த 2 ஸ்டாக்ஸ் இந்த செக்டர்ல மேக்ஸ் ஃபினான்ஷியல் மற்றும் எஸ்பிஐ லைஃப். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1650. இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஜெஃப்ரீஸ். காதும் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பல்க் டீல் நடந்திருக்கு. பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அது 0.54% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. மார்ச் மாத இறுதியில் 2.97% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் காதும் இந்தியாவில். ஹாக்கின்ஸ் குக்கர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேசில் அவங்களுடைய 4வது தொழிற்சாலையிலிருந்து கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் துவங்கியுள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ZF கமர்ஷியல் ஸ்டாக்ல பிளாக் டீல் நடந்திருக்கு. ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல சொல்லியிருக்கிறாங்க. 792 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், 3.17% ஸ்டேக். அது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 792 கோடி ரூபாய்ன்றது ஒட்டுமொத்த மதிப்பு ஷேர்ஸ் கைமாறி இருப்பது. பஜாஜ் ஃபின்சர்வ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து காலையில் கிடைத்த தகவல். பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் 5800 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்வதற்கான முயற்சி. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் ஜம்னாலால் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் 3.1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட 2% ஸ்டேக். அதுக்கப்புறம் மணி கண்ட்ரோல் உறுதி செய்திருக்காங்க. பிளாக் டீல் நடந்திருக்கின்றது. ஆனால் யார் வாங்கியிருக்காங்க, யார் விற்பனை செய்திருக்காங்கன்றது தெரியல. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 5506 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டிருக்கு. 2.9 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பஜாஜ் ஃபின்சர்வில். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சன்மித் இன்ஃப்ரா லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. இது ஒரு பென்னி ஸ்டாக். அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது பூனேல. டிஜி பெல்ஹெக்கர் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட்லேருந்து 4.24 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இமேஜிகா வேர்ல்டு குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மகாராஷ்டிராவில் 2 தீம் பார்க்ஸை வாங்குறாங்க. வெட் அண்ட் ஜாய் தீம் பார்க்ஸ் இரண்டுமே வாங்குறாங்க. இதற்காக HDFC பேங்க் கிட்டேருந்து லோன் கிடைச்சிருக்கு. 275 கோடி ரூபாய்க்கான லோன் இது. எம்ஃபசிஸ் அர்ஜென்டினா நாட்டில் அவங்களுடைய புது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை திறந்திருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ்க்கு JP Morgan ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர் வெயிட்லேருந்து நியூட்ரலாக குறைச்சிருக்கிறாங்க. டாரட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1250, புது டார்கெட் 740. இப்போ 710 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா மோட்டர்ஸ். RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. டயோட் உற்பத்தி விரிவாக்கம் செய்கிறாங்க. இதற்காக தாய்வான் நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரோ ஏஷியா செமிகண்டக்டர் கார்பரேஷன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ். அசோக் லேலண்ட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 1387 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து சரியா தெரியலைங்க. அந்த என்டிடிவி ப்ராஃபிட் செய்தியில் சொல்லியிருப்பது மோட்டார்ஸ் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். நம்ம நேற்று வீடியோவில் செய்தி பார்த்தோம்னா வேறு நிறுவனங்களுக்கு மோட்டார் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் மகாராஷ்டிரா அரசு கிட்ட இருந்து ஆர்டர் கிடைத்தது. ஸோ இது மகாராஷ்டிரா அரசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். மார்கன் ஸ்டான்லி அசோக் லேலண்டுக்கு தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 284. பாசார் ஸ்டைல் ரீட்டைல் புது கடையை திறந்திருக்கிறாங்க பீகார் மாநிலத்தில். இது சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 230 கடைகள் இருக்கு. சியட் ஜூன் 10ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. BEML லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.20. IREDA ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 5000 கோடி ரூபாய் வரைக்கும் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. அவங்க நிர்ணயித்திருக்கிற ஃப்ளோர் பிரைஸ் ₹173.83. சிஎன்பிசி டிவி 18ல கூடுதல் அப்டேட் கிடைச்சிருக்காங்க இந்த ஸ்டாக் பற்றி. IREDA டிசம்பர் 2023 தான் IPO முடிஞ்சு லிஸ்ட் ஆனது. ₹32 IPO விலை. அதுக்கப்புறம் ₹200 கடந்தது. ஒரு பெரிய ஜம்ப் இருந்தது. அதுக்கப்புறம் 200லேருந்து 100 வந்தது. பாதியாக மாறுது. மறுபடியும் 300க்கு போயிருக்கு. இப்போ 170 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை வந்து 300க்கு மேலே போயிருக்கு. அது IPO விலையிலேருந்து அதுக்கு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு ஆல் டைம் ஹை. இப்போ 170 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு IREDA.
ஐஆர்இடிஎல் வந்து கவர்மெண்ட் வந்து 75% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. மீதம் இருக்கிற 25%த்துல 20.5% ஸ்டேக் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கைவசம் இருக்கு. எவ்வளவு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க எண்ணிக்கை 26.48 லட்சம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெறும் 0.23% ஸ்டேக் மட்டுமே வைத்திருக்கிறாங்க ஐஆர்இடிஎல்ல. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 1.75% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஐஆர்இடிஎல்ல. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. டார்கெட் 516, 27% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. இப்போ ஆர்பிஐ பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து ரியாலிட்டி செக்டருக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சிஎல்எஸ்ஏ சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் இந்த செக்டரில் சோபா, பிரஸ்டீஜ் மற்றும் சன்டெக் ரியாலிட்டி. ஆக்சிஸ் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. எல்என்டி ஃபினான்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 197 207, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கேம்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 4624 4785, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் பஸ் வந்து அடுத்த 12 மாதத்திற்கானது. மோதிலால் ஓஸ்வால் C8க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4159, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் எதிர்பார்க்குற டார்கெட் 800, 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கேஇசி இன்டர்நேஷனலுக்கு ஜியோஜித் அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 998, 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஜியோஜித் கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட் 441, 13% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. தீபக் நைட்ரேட்டுக்கு எல்ஆர்ஆ செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2390, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.